தன்மான தமிழ் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீப காலமாகவே பெரியார் குறித்தும் பெரியாருடைய புகழ் குறித்தும் அதிக அளவில் திராவிடர்களால் பேசப்பட்டு வருகிறது. காரணம் என்ன என்று பார்த்தால், கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விஜில் அமைப்பு நடத்திய மகாகவி பாரதியின் பிறந்தநாள் விழாவில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு செய்த அந்த சம்பவம் தான் இன்று பெரியாரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த திராவிடர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்வுல அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மகாகவி பாரதி தமிழுக்கு எப்படியெல்லாம் தொண்டாற்றினார்கள், தமிழ் மறையான திருக்குறளையும் தமிழ் இலக்கியங்களையும் திருவள்ளுவரையும் இந்த அளவுக்கு கண்ணியமாக சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம தமிழ் புலவர்களையும் தமிழ் மன்னர்கள் குறித்து இந்த அளவுக்கெல்லாம் ஒரு கண்ணியமா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத மிக தெளிவா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த மேடையில எடுத்துரைத்தாங்க. அது சொன்னது மட்டுமல்லாமல் இதற்கு மாறாக தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய, அதாவது திராவிடர்களால் அழைக்கக்கூடிய நம்மளை எல்லாம் தமிழர்களுடைய தந்தை என்று இத்தனை நாட்களாக ஏமாற்றி நம்ம எல்லாம் வைத்திருந்தாங்க இல்லையா, நம்மளும் அப்படிதான் நினைச்சிருப்போம். இவர் தமிழர் தந்தை போல இருக்கு, மிகப்பெரிய கண்ணியத்திற்குரியவர் போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, இவர் தமிழை குறித்து தமிழ் சனியன் என்று கூறியதையும் திருக்குறளை எந்த அளவுக்கு அவர் இழிவா பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வையும், அதே போல திருவள்ளுவரையும் தமிழ் இலக்கியங்களை குறிப்பா அந்த சிலப்பதிகாரத்தை பத்தி அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில சொல்ற அளவுக்கு அவ்வளோ கண்ணியமா இல்லை. அந்த அளவுக்கு, அதாவது இவரை போல தமிழை யாருமே இவர் இழுத்து பழித்து பேசியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆதாரத்தோட அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அந்த விஜிலமைப்பு நடத்திய அந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு திருச்சியில மாபெரும் கருத்தரங்கு ஒன்று நடைபெற்றது. அதுல தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதியை போற்றுவோம் பாரதிர போற்றுவோம் அப்படிங்கிற அந்த கருத்தரங்குல கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இளைஞர் பாசறையை சார்ந்த சகோதர சகோதரிகளும் மிக தெளிவாக பாரதி தமிழுக்காக என்னென்னலாம் தொண்டாற்றினார், இந்த ஈவேரா என்று சொல்லக்கூடிய இந்த ஈர வெங்காயம் என்னென்னலாம் இழுத்து பழித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை அவருடைய நாளேடான விடுதலை குடியரசு அப்படிங்கிற அந்த நாளேட்டிலிருந்து ஆதாரங்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மக்களிடத்திலே மிக பெரும் வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திராவிட கூடாரம் கலகலத்து போயிருக்கு. எப்படி நம்ம இதை சொல்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பேசியதற்கு பிறகு இவங்க இந்த அறிவாலயத்து அடிமைகள் அந்தந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து ஒரு விமர்சனம் வந்துருச்சு அப்படின்னா, இவர் கருணாநிதியுடைய பாலிசி, இது கருணாநிதியினுடைய பாணி என்ன அப்படின்னா, அந்தந்த சமூகத்தை சார்ந்தவரை விட்டு தான் பேச விடுவாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பெரியாரை பெரியாருடைய இந்த திருத்தாளங்களை இந்த தண்டவாளத்துல ஏற்றுனது எல்லாமே அதில் இப்ப முக்கிய பங்கு வகிக்கிறதுனால இஸ்லாமிய பெயர் தாங்கிகள், அறிவாலயத்தை அடிமைகள், கோழிக்கு மாரடிக்கிற வாடகை வாய்கள், சில லற்றிப்பேடு அமைப்புகள், சில லற்றிப்பேடு கட்சிகள், அதை சார்ந்தவர்களை விட்டு இஸ்லாமியர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்களாமா. நீ பதிலடி கொடுக்கறதா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், நீ எங்க பெரியாரை பத்தி இப்படி பேசுற, இல்ல அவர் அப்படி பேசல அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு திராணி இருக்கா? இல்ல. ஏன் உண்மையிலேயே பெரியார் என்ன பேசினார் என்பதை நாங்கள் தான் பேசுறோம். பெரியார் சொன்னதை சொல்றோம். அப்ப பெரியார் சொன்னதை சொல்றதுக்கே உனக்கு கோபம் வருது அப்படின்னா, பெரியார் சொன்னதை கேட்ட எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரணும்? இதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த திராவிட கூட்டம் இது போன்ற அடிமைகளை வைத்து அந்த சகோதர சகோதரிகளை இழுத்து பேசுவது, ஒருமையில் பேசுவது, அவர்களை சங்கி என்ற முத்திரை குத்த பாக்குறாங்க. அப்படி இவர்களை சங்கி என்ற முத்திரை குத்துவார்கள் என்றால் அதை இப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் அவர்களுக்கு ஆதரவாக
இந்த காணொலியை பதிய வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஈவேரா அவர்களுடைய அந்த வரலாறு என்னென்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப ட்ரைலர் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ட்ரைலருக்கே நீங்க இந்த அளவுக்கு எது கலங்குனீங்க அப்படின்னா, அப்ப அவர் என்னென்னலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று பூர்வமா சொன்னோம் அப்படின்னா, திராவிட கூடாரம் கலகலத்து போறதில்ல, திராவிட கூடாரமே இது எதிர்காலத்துல இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாமிய பேர்த்தாங்கிகள் இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு நான் என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்னா, நீங்க பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? கடவுளை கும்பிடுறவன் காட்டு மிராண்டி, அதே மாதிரி கடவுளை கற்பித்தவன் மனிதத்தன்மையற்றவன், இது மாதிரி பலர் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடவுளை கற்பித்தது எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அப்போ அவரை பெரியார் இதே மாதிரிலாம் சொல்றாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இஸ்லாமிய மார்க்கம் குறித்து பெரியார் முன்னுக்கு பிறனா சொல்லியிருக்காரு, முன்னுக்கு பின் பேசியிருக்காரு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தீக்காக்கும் இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்பந்தம்? தீக்காவுடைய கொள்கை என்ன, இஸ்லாத்துடைய கொள்கை என்ன? நீங்க அவர்களை தூக்கி பிடிச்சிட்டு உங்கள் சமூகத்தை சார்ந்த சகோதரிகளையே நீங்க உரிமையில பேசுவீங்க, அவங்களுக்கு சங்கிப்பட்டம் குத்துவீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சமுதாய தலைவரா? சமுதாய தலைவரா அப்படின்னு கேட்கறதுல எல்லா சமுதாய தலைவர்களையும் இல்லை, எல்லா அமைப்பு தலைவர்களையும், எல்லா இஸ்லாமிய தலைவர்களையும் கேட்கல. ஒரு குறிப்பிட்ட அந்த லெட்டர் பேடு அமைப்பையும் அந்த லெட்டர் பேடு அந்த கட்சியையும் நம்ம கேள்வி எழுப்புறோம். ஏன்னா அவங்கள இதுல சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி விட வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கண்ணியமா அவங்களுடைய பேச்சை அவங்க தொடரலை. ஜும்மா மேடைகள் என்பது இந்திய விடுதலை போராட்டத்துக்கு மிகப்பெரிய வலிமை சேர்த்திருக்கு. அந்த ஜும்மா மேடையில பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் திராவிடத்துக்கு ஆதரவாக அறிவாலயத்துக்கு அடிமை சேவகம் செய்வதற்காக இந்த ஜும்மா மேடை ஒரு சில மார்க்க அறிஞர்கள் தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சிறு கும்பல்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு கீழே இறங்கி பேசுறீங்களோ, எங்களுக்கு சங்கி பட்டம் குத்துனாலும் நாங்க அதை புறந்தள்ளிட்டு தான் போவோமே தவிர அதை கண்டு ஒரு காலத்திலும் நாங்க மனம் தோல போறதில்லை. நீங்க எங்களை எந்த அளவுக்கு இழுத்து வசைப்பாடினாலும் அதற்கு பதில் கொடுக்க தான் நாங்க முன்வரிசையில் நிற்போமே தவிர, நீங்க எதை வேண்டாம் என்று மூடி மறைக்க பார்க்குறீங்களோ அதை அந்த பெரியாருடைய அந்த புகழை புகழெல்லாம் நீங்க நேர்மறையா புரிஞ்சுக்கணும். அதை நாங்க முச்சந்தியில போட்டு உடைக்கிறதுக்கு முதல் ஆளாக நாங்க தான் இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். வெறுமனே நீங்க வசைப்பாடுவதனாலையோ எங்களுக்கு சங்கி முத்திரை குத்துறதுனாலையோ எங்களுடைய செயல்பாடுகளை ஒரு காலமும் உங்களால் தடுக்க முடியாது என்று உரக்க தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.